அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1435 1448 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என் பெரும் களிப்பே, என் பெரும் பொருளே, என் பெரும் திரளே, என் பெரும் ஜெயலே, என் பெரும் தவமே, என் தவ பலனே, என் பெரும் ஜுகமே, என் பெரும் பேரே, என் பெரு வாழ்வே, என் தன் வாழ் முதலே, என் பெரு வழக்கே, என் பெரும் கணக்கே, என் பெரு நலமே, என் பெரும் குலமே, என் பெரு வளமே, என் பெரும் புலமே, என் பெரு வரமே, என் பெருந்தரமே, என் பெரு நெறியே, என் பெரு நிலையே, என் பெருங்குணமே, என் பெருங்கருத்தே, என் பெரும் தயவே, என் பெருங்கதியே, என் பெரும்பதியே, என் உயிர் இயலே, என் பெரு நிறைவே, என் தனி அறிவே. இதுதான் இந்த 14 வரிகள். இந்த 14 வரிகள்லையும் வள்ளல் பெருமான் இறைவனுடைய பெருமைகளை எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். பெரும் செயலே, பெரும் பெயரே, பெருங்கணக்கே, பெரும் புலமே, பெருநிலையே, பெருங்கதியே, தனி அறிவே அப்படின்னு இன்னும் பெரும் கருணையே, எல்லாம் பெரும் 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 போட்டு சொல்லி நிறைய புகழ்ந்து சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகளில் என் பெருங்களிப்பே, என் பெரும் பொருளே, என் பெருந்திரளே, என் பெரும் செயலே, என்னுடைய பெரு மகிழ்ச்சியே, எனது பெரிய பொருளே, எனது பேராற்றலே, எனது பெரிய செயலே. சரி, அடுத்த 2 வரிகள் என் பெரும் தவமே, என் தவ பலனே, என் பெரும் சுகமே, என் பெரும் பேரே, என்னுடைய பெரும் தவமே, என் தவத்தினால் அடையும் பலனே, என் பெரும் சுகமே, என் பெரும் பேராகிய செல்வமே. வள்ளல் பெருமான் எப்பயுமே சிற்றபையிலே மனத்தை நிறுத்தி அங்கே பழக சொல்கிறாங்க. அது உள்ளே அதாவது புருவ மத்தியிலே நிறுத்தி பழக சொல்கிறாங்க. உள்முகமாக அந்த சிற்றபைக்குள்ளே உள்ளே போய் அந்த உணர்வு நுட்பமாகி உள்ளே போகணும் அப்படின்றாங்க. இங்கே இதைத்தான் அவர் தவம்னே சொல்கிறாங்க. நம்ம சிற்றபையில் மனசை நிறுத்தி அந்த செய்யக்கூடிய அந்த செயலைத்தான் அவர் தவம்னே சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் என் பெரு வாழ்வே, என் தன் வாழ் முதலே, என் பெரு வழக்கே, என் பெரும் கணக்கே, என்னுடைய பெருவாழ்வே, என் அருமையான வாழ்வில் கிடைத்த முதல் வைப்பே, சிறு நெறிக்கு தடை உண்டாக்கி பெருநெறியில் பழக்கும் நீதியே, நன்மை தீமையிற்கு உரிய பலாபலன்களை தரும் எனது பெரிய கணக்கே. இப்போ இதில் சொல்கிற இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, சிறுநெறிக்கு தடை உண்டாக்கி பெருநெறியில் பழக்கும் நீதியே, இதுக்கு அப்படியே அகவலை முடிக்கும்போது இப்படி தான் சொல்லி முடிக்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக அந்த வரிகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி, மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி, வாளினின் பேரொருள் வாளினின் பெரும் சீர் ஆளி ஒன்றளித்த அருட்பெரும் ஜோதி, என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனுமாக வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் தந்து ஒளியுறப் புரிந்து கல்வியின் தரமெல்லாம் தந்து மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீருற செய்து உயிர் திறம்பெற
அழியா அருள் அமுது அளித்தனை அருள் நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ அந்த சிறுநெறிக்கு போகாமல் பெருநெறியிலேயே பயணிக்குமாறு செய்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். என் பெரு நலமே என் பெரும் குலமே என் பெரு வளமே என் பெரும் புலமே என்னுடைய பெரிய நன்மையே எனது பெரிய குலமே எனது பேராற்றலே எனது பெரும் ஞானமே. சரி, அடுத்த 2 வரிகள். என் பெரு வரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே நான் பெற்ற பெருவரமே என்னுடைய பெரும் தகுதியே நான் பற்றிய பெரு நெறியே நான் அடைந்த பெருநிலையே. சரி, இப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த நெறி தான் பெருநெறி அப்படின்றதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா ஞானசரியையில் 12வது பாடல் எப்படி பாடுறாங்க பாருங்கள். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்து ஒருமித்து உண்மை உரைத்தேனே. தெளிவாக சொல்கிறாங்க. பெருநெறியில் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம், கடவுள் வரக்கூடிய தருணம் இந்த தருணம் தான். கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர். பாருங்கள், மற்ற நெறியெல்லாம் கருநெறின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறி தான் பெருநெறி. அதுதான் திருநெறி, சிவநெறி, அன்பு நெறி எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. எவ்வளோ உயர்வாக அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த வரிகளும் அதான் சொல்லுது. என் பெருவரமே என் பெருந்தரமே என் பெருநெறியே இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம். யார்? வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல். அவங்க அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரக்கூடிய அந்த தருணம் இந்த பெருநெறியில் வரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே நான் பற்றிய பெரும் குணமே எனது பெரும் நினைப்பே எனது பெரும் கருணையே நான் அடைந்த பெரும் பதமே. வள்ளல் பெருமான் அந்த மகாமந்திரத்திலேயே எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அதுக்கு விளக்கமாக எப்படி சொல்கிறாங்க? பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அதுவே ஒப்பற்ற பெரிய தயவுடைய பேரறிவே ஆம் அப்படின்றாங்க. அப்போ அந்த பெரிய தயவு தான் இங்கே இந்த பெரிய கருணையை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த பெரிய தயவை நம்ம வளர்த்துக்கிறணும், அதுதான் பேரறிவு அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். என் பெரும் பதியே என் உயிர் இயலே என் பெரு நிறைவே என் தனி அறிவே எனது பெரிய இறைவனே எனது உயிரின் தன்மையே எனது பெரும் குறைவற்ற நிறைவே பரிபூரணமே எனது ஒப்பற்ற அறிவே. இதுக்கு மகாதேவ மாலையிலிருந்து 2 பாடல். ஒரு பாடல் பெரியது பெரியதுன்னு இப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஒரு பாடல். அந்த தனி அறிவேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு பாடல். இது 2ஐயும் பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அரிதாகி அரியதினும் அரிதாகி அரிதாகி அரியதினும் அரியதாகி அனாதியாய் ஆதியாய் அருளதாகி பெரிதாகி பெரியதினும் பெரியதாகி பேதமாய் அபேதமாய் பிறங்கான் என்ற கரிதாகி வெளிதாகி கலைகளாகி கலை கடந்த பொருளாகி கரணாதீத தெரிதான வெளிநடுவில் அருளாம் வன்மை செலுங்கிரண சுடராகி திகழும் தேவே. இது அந்த பெரியதினும் பெரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்த
பாடல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அறிவு, தனி அறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காட்சியே காண்பதுவே நேயமே உள் கண்ணுடையார் கண்ணிறைந்த களிப்பே ஓங்கும் மாட்சியே உண்மை அறிவு இன்ப மென்ன வியங்கு வயங்குகின்ற வாழ்வே மாமௌன காணி ஆட்சியே ஆட்சி செய்யும் அரசே சுத்த அறிவே மெய் அன்பே தெல் அமுதே நல்ல சூழ்ச்சியே சூழ்ச்சியெல்லாம் கடந்து நின்ற துரியமே துரிய முடி சோதி தேவே. இங்கே அருமையாக சொல்கிறாங்க, உண்மை அறிவு இன்ப மென்ன வயங்குகின்ற வாழ்வே அப்படின்றாங்க. அப்புறம் சுத்த அறிவே மெய் அன்பே தெல் அமுதே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த வரிகளும் அதான் சொல்லுது. என் பெரும்பதியே என் உயிர் இயலே என் பெருநிறைவே என் தனி அறிவே அப்படின்றாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நாளைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நம் வள்ளல் பெருமான் வந்து அந்த அவர் பெற்ற அந்த சுத்த தேகம், அதாவது பொன் உடம்பாக மாறின அந்த நிலையை வந்து சிறப்பாக விவரித்து சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவத்தை ஃபுல்லாக ஒவ்வொரு அவயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.